ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் தந்தை என போற்றப்படுபவர்கள். ஸோ அந்த தலைப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதோட அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, வரலாற்றின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஹெரோடோட்டஸ். இரண்டாவது கேள்வி, புவியியலின் தந்தை. ஸோ இதுக்கான பதில் தாலமி. மூன்றாவது கேள்வி, இயற்பியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை நியூட்டன். நான்காவது கேள்வி, வேதியியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ராபர்ட் பாயில். ஐந்தாவது கேள்வி, கனி பொறியியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை சார்லஸ் பேபேஜ். ஆறாவது கேள்வி, தாவரவியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை தியோஃப்ராஸ்டஸ். ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, விலங்கியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை அரிஸ்டாட்டில். எட்டாவது கேள்வி, பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஆடம் ஸ்மித். ஒன்பதாவது கேள்வி, சமூகவியலின் தந்தை யார்? அதுக்கான பதில் அகஸ்டஸ் காம்ப்டே. பத்தாவது கேள்வி, அரசியல் அறிவியலின் தந்தை யார்? இதுக்கான பதில் அரிஸ்டாட்டில். 11வது கேள்வி, அரசியல் தத்துவத்தின் தந்தை யார்? இதுக்கான பதில் பிளாட்டோ. 12வது கேள்வி, மரபியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் கிரெகார் ஜோஹன் மெண்டல். 13வது கேள்வி, நவீன மரபியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை டிஹெச் மார்கன். 14வது கேள்வி, வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஸோ இதுக்கான பதில் கார்ல் லினேயஸ். 15வது கேள்வி, மருத்துவத்தின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஹிப்போக்ரட்டஸ். 16வது கேள்வி, ஹோமியோபதியின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் சாமுவேல் ஹானிமன். 17வது கேள்வி, ஆயுர்வேதத்தின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் தன்வந்திரி. 18வது கேள்வி, சட்டத்துறையின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஜெரோமி பெந்தம். 19வது கேள்வி, ஜியாமெட்ரியின் தந்தை யார்? ஸோ ஜியாமெட்ரியோட தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரி. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா யூக்ளிட். 20வது கேள்வி, நோய் தடுப்பியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் எட்வர்ட் ஜென்னர். 21வது கேள்வி, தொல் உயிரியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை சார்லஸ் குவியர். 22வது கேள்வி, சுற்றுச்சூழலியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை எர்னஸ்ட் ஹேக்கிள். 23வது கேள்வி, நுண் உயிரியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஆண்டன் வான் லுவன் ஹாக். 24வது கேள்வி, அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் எர்னஸ்ட்
ருதர்ஃபோர்ட். 25வது கேள்வி, நவீன வேதியியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் லாவாய்சியர். 26வது கேள்வி, நவீன இயற்பியலின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை ஐன்ஸ்டைன். 27வது கேள்வி, செல்போனின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை மார்ட்டின் கூப்பர். 28வது கேள்வி, ரயில்வேயின் தந்தை யார்? ஸோ இதுக்கான பதில் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். 29வது கேள்வி, தொலைபேசியின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை கிரஹாம் பெல். 30வது கேள்வி, நகைச்சுவையின் தந்தை யார்? ஸோ இதுக்கான விடை அரிஸ்டோஃபெனஸ். சரி, ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த தலைப்புக்கான கேள்விகள் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் தந்தை என போற்றப்படுபவர்கள். ஸோ இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.